ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஆரா vlogs. லீவ் டேஸ்ல 10 மணி வரைக்கும் தூங்குற இந்த பிள்ளைய காலையில 6 மணிக்கே எழுப்பி பொண்ணா அடக்கொடக்கமா கோவில் போயிட்டோன்னு எங்க அம்மா துரத்தி விட்டாங்க. 7 மணிக்கு அப்படி ஏன்னா இன்னைக்கு என்னோட பர்த்டே. மனித பிறவிகளை படைச்ச நீ இப்படியும் ஒரு பிறவியை படைச்சிருக்க. அதனால நானும் சட்டுப்புட்டுன்னு ரெடிலாம் ஆகிட்டு என்னோட பிரதர்ஸையும் கூட்டிட்டு பாடி சிவன் கோவிலுக்கு வந்துட்டேன். சாட்டர்டே கோவில்ல கூட்டம் இருக்காதுன்னு நினைச்சா உள்ள அவ்வளோ கூட்டம் இருந்துச்சு. சரின்னு சிவபெருமான் கிட்ட போயிட்டு, அப்பனே இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள். இன்னைக்கு நான் வெளியே போறப்ப எந்த வினையும் எந்த வில்லங்கமும் என் இருக்க வராம நீதான் என் கூடயே இருந்து காப்பாத்து. சரி, அருள் தர்றேன். முதல்ல உண்டியல காணிக்க போடு. பாடி சிவன் கோவிலுக்கு ரெகுலரா போறவங்களுக்கு தெரியும் அங்க எவ்வளவு புறா இருக்குன்னு. சாரி, எனக்கு தெரியாது. அதுவும் மார்னிங் டைம்ல ரொம்ப பீஸ்ஃபுல்லாகவும் பார்க்க அழகாகவும் இருக்கும். ஸோ அங்கே இருக்கிற புறாங்க கூட கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு அதுங்களுக்கு சாப்பாடு போட்டுட்டு அப்படியே அங்கே ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். வீட்டுக்கு வந்து பார்த்தா என்னோட பாட்டி எனக்காக ஸ்பெஷலாக பிரியாணி செஞ்சு வச்சிருந்தாங்க. அண்ணனுடைய பிரியாணிக்கு என் நாக்கு அடிமை. அண்ணன் அதை பெருமையா சொல்லுவேன். அங்கேருந்து கொஞ்ச நேரத்தில் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் என்னோட பிரதரோட ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டாங்க. நான் ஒரு பரதேசி, என்ன சுத்தி ஏகப்பட்ட பரதேசி. அப்படியே அவங்க கூடலாம் உட்காந்து ஜாலியாக லஞ்ச் முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் என்ன ரொம்ப நேரம் ரூம்குள்ள உட்கார வச்சு என் ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ சர்ப்ரைஸ் பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க பிளான் பண்றாங்கன்னு எனக்கும் தெரியும், அவங்களுக்கும் தெரியும். அதனால அவங்க ரூமை விட்டு வெளியில வரும்போது கொஞ்சமா ரியாக்ஷன் கொடுனாங்க. நானும் வாவ் அப்படின்லாம் ரியாக்ஷன் கொடுத்துட்டே அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலை? எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? கேக்லாம் கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்னை மறுபடியும் கூட்டிகிட்டு போய் ரூமில் உட்கார வச்சுட்டாங்க. ஆனால் இந்த வாட்டி அவங்க என்ன சர்ப்ரைஸ் பண்ணுறாங்கன்றது எனக்கு தெரியாது. ஸோ நான் ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். வெளியில் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது என்னோட 18th பர்த்டேக்கு 18 கிஃப்ட்ஸ் வாங்கி வச்சுருக்காங்கன்னு. இதெல்லாம் நடக்குமா நினைச்சனே, நடந்துருச்சு. ஸோ இந்த 18 கிஃப்ட்ஸ் ஓப்பன் பண்ணுற வீடியோ உங்களுக்கு பார்ட் 2ல வரும். உனக்கு இன்னொரு சர்ப்ரைஸ் இருக்குது, கிளம்பு அப்படின்னு என் பிரதர் சொன்னாங்க. ஆனால் இந்த சர்ப்ரைஸ் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. என்னை எங்கே கூட்டிகிட்டு போனாங்கன்னா ஒரு ஆசிரமம்க்கு. இந்த ஆசிரமம் போய் நாங்கள் எல்லாருக்குமே ஃபுட் ப்ரொவைட் பண்ணி ஒரு மன திருப்தியோட வந்தோம். என்னோட பர்த்டே எனக்கு ஃபன்ஃபில்ட் அண்ட் ஹாப்பியாக போச்சு. என் பர்த்டேயோட பெஸ்ட் பார்ட் எதுனா நான் ஆசிரமம் வந்தது தான் சொல்லுவேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய். 18 வயசு ஆயிடுச்சு, இருந்தாலும் பெரிய பொண்ணு கிடையாது, இன்னமும் நீ குழந்தைதான்.